பாவ மன்னிப்புக்காக ஜெபிப்பது எப்படி? ஜெபத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது எப்படி? 1 யோவான் 1 அதிகாரம் 8-9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அதாக சொல்றாரு பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னிக்கிறதற்கு, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். 7வது வசனம், அவர் ஒளியே இருக்கிற போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. இந்த பாவத்தை குறித்ததான ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க தான். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம பாவமே செய்யலை அல்லது செய்யவே முடியாத ஒரு உன்னதமான இடத்துக்கு வந்துட்டுன்னு சொல்லவே முடியாது. இந்த நாள் வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த விதமான பாவமும் செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஆகிய அழகாக சொல்கிறேன், நான் பாவம் இல்லை என்போமாகில் நாம் பொய் சொல்லுகளாக இருப்போம் அல்லது வஞ்சிக்கலாக இருப்போமே. அவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சில நேரங்களில் தவறுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொல்ல கவனிக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை நாம் அறியாமலோ விதத்தில் பாவத்தில் விழுந்துட்டோம் என்றால், பாவத்தை செய்து விட்டோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், அந்த காரியத்தை எப்படி அணுக வேண்டும் பாருங்க. முதல்ல இந்த காரியத்தை புரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். சொல்லுங்க, சகல பாவங்கள். ஆமென். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அல்லது இதை பிரசங்கிக்கும் பொழுது எப்படி சொல்லுறாங்க அப்படின்னா, அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எத்தனை வாரம் வேணாலும் பாவம் செய்யலாம், கர்த்தர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. நம்ம எத்தனை வாரம் பாவம் செஞ்சுக்கலாம், கர்த்தர் செய்வார், நம்மளை மன்னிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தா வஞ்சிக்கிறது. நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். கர்த்தர் பாவத்தை அப்படியே கண்டும் காணாமல் இருக்கிறவர் அல்ல. நீ எத்தனை வேணா பாவம் செஞ்சுக்கப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன்ப்பா அப்படி சொல்லிக்கிறவர் அல்ல. ஒரு காரியம் நடைபெற இருக்கிறது, ஒரு காரியம் நடைபெறுகிறது. அதை கொஞ்சம் விலைக்கு நான் சொல்கிறேன், கவனிங்க. நம்ம எத்தனை முறைனாலும் பாவம் செஞ்சுக்கலாம், கர்த்தர் எத்தனை முறைனாலும் மன்னிக்கிறவர் அப்படின்ற அந்த காரியம் தவறு. அது வந்து துணிகரமான பாவம். அதுக்கு கண்டிப்பாக தண்டனைலாம் இருக்குது. ஆனால் பல நேரங்கள் விசுவாச பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது, ஒரு தவறும் பொழுது ஏதாவது விழுந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனசாட்சி இருக்கு இல்லையா, இந்த மனசு தேவ ஆவினால் நிரப்பப்பட்டிருக்குது, வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த இடத்துல தான் 2 காரியம் நடைபெறும். நல்லா கவனிங்க, 2 காரியம் நடைபெறும். ஒன்று, குற்ற உணர்வு கண்டிப்பாக வரும், கில்ட்டி கான்சியஸ். ஒருவன் பாவம் செய்வானால் விசுவாச பிள்ளைகள் அத்தனை பேருக்குள்ளுமே அவங்களுக்குள்ள என்ன உணர்வு உண்டாகும்னா, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற உணர்வு கண்டிப்பாக என்ன செய்யும், உண்டாகும். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ தப்பு பண்ண பிற்பாடு உங்கள் மனசில் ஒரு குற்ற உணர்வு வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்குது. குற்ற உணர்வு என்பது ரொம்ப நல்லது. என்ன விதத்தில் சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், தப்பாக எடுத்துக்கூடாது. இந்த குற்ற உணர்வு என்ன சொல்லுது, நீ தப்பு பண்ணிட்ட என்று சொல்ல வச்சது யார் தெரியுமா? அந்த மனசில் ஆவியானவன் உணர்த்துகிற அவனை, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு. அதுவே உங்களுக்கு பெரிய அடையாளம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் யாரா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் இந்த குற்ற உணர்வு. இல்லைன்னா என்ன உணர்வு இருந்திருக்காது, எனக்கு குற்ற உணர்வு எனக்குள்ள இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பாவத்தை துணிகரமாக செஞ்சிருப்பேன், பாவத்தை நியாயப்படுத்திருப்பேன், பாவத்துக்கு நான் காரணம் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை இருக்கிறனால தான் எனக்கு என்ன உணர்வு இருக்குது, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற உணர்வு இருக்குது. நல்ல மனசாச்சு, நல்ல மனசு இருக்குது. உண்மையா இல்லையாங்க? அப்போ இன்னொரு காரியம் நடைபெறும். இங்கே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காரியம் என்ன காரியம் அப்படின்னா, இப்போ மனசு வாதிக்குது. ஒரு விசுவாசி தவறு பண்ணியாச்சு, தவறு பண்ண பிற்பாடு மனசில் வாதிக்கப்படுறோம், குற்ற உணர்வில் போயிடுறோம், மனசில் அப்படியே ஒரு கில்ட்டி கான்சியஸ் உண்டாகுது. இப்போ 2 காரியம். ஒன்று, அது நல்ல மனது, நல்ல உணர்வது. நான் இப்போ தப்பு பண்ணிட்டேன்னு உணர்த்துது, நீ தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட பேசுதா இல்லையா? இன்னொரு பக்கம் பிசாசின் சத்தம் கேட்கும்.
இங்கே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பிசாசு என்ன சொல்கிறான், அவனும் சொல்கிறான், நீ தப்பு பண்ணிட்டேல, இனிமேல் கர்த்தர் உன்னை நேசிக்க மாட்டார். நீ தப்பு பண்ணிட்டேல, இனிமேல் ஜெபிக்காத. நீ தப்பு பண்ணிட்டேல, இனிமேல் துதிக்க மனசு அதெல்லாம் வேண்டாம், விட்டு. இந்த ரெண்டு சத்தம் உங்களை கேட்கும். ஒன்று தேவனுடைய சத்தம், நீ தப்பு பண்ணிட்ட, அவன் பேசுறாரு, நம்ம பாவத்தை கண்டிக்கிறாரு, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு, அது ஒரு நல்ல ஒரு அறிகுறி. ஆனால் இன்னொரு பக்கம் பிசாசு சத்தம் கேட்கிறது, நீ தப்பு பண்ணிட்ட, இனிமேல் ஜெபிக்காத. நீ தப்பு பண்ணிட்ட, இனிமேல் யார்ட்டையும் பேசாத, இனிமேல் பைபிளை படிக்காத, இனிமேல் சர்ச்சுக்கலாம் போகாத. நீங்கள் உண்மையாக மனசாட்சி சொல்கிறோம், இந்த ரெண்டு சத்தம் கேட்குதா இல்லையா? நான் நேற்று ஜெபிச்சு இனிமேல் எல்லாம் அதெல்லாம் போச்சுல அப்படின்னு சொல்லி இந்த குற்ற உணர்வு நம்மளை ரெண்டு இதை திங்க் பண்ணுது. ஒன்று தேவ சத்தத்தையும் கேட்க வைக்குது, இன்னொருக்கும் பிசாசு சத்தம் கேட்க வைக்குது. அழகா சொல்றாரு, நமக்குள்ள பாவம் இல்லை என்போமாகில், அவனை தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கணும். முதல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமா, ரைட். இப்போ பாருங்க, சில நேரங்களில் இந்த குற்ற உணர்வுல இருக்கும் பொழுது நடக்கிற காரியங்கள் என்ன? ஏன்னா பிசாசு ரெண்டு பக்கமும் இந்த 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 இதுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்வாரு. இந்த குற்ற உணர்வு ரொம்ப நல்லது, அது நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ண வைக்குது, நம்மளை ஏதோ ஒரு சில மனசில் ஒரு நிம்மதி இலக்க வச்சிருது, தேவனிடத்தில் ஜெபிக்க விட மாட்டேனுது, பைபிள் படிக்க விட மாட்டேனுது, நமக்குள்ள அவனுடைய ஹாப்பினஸே போயிடுது. உண்மையா இல்லையா? உண்மை. ஆனால் இன்னொரு பக்கம் பிசாசு சொல்கிறான், நீ தப்பு பண்ணிட்டேல, இனிமேல் அதையே செஞ்சிடாத, ஆண்டுகிட்டே போயிடாத, ஜெபிக்கவே ஜெபிக்காத, இன்னும் அதில் நினைச்சுக்கோ, இன்னும் அதிலேயே கண்டினியூ பண்ணுற மாதிரி நம்மளுக்கு லீட் பண்ணிடுவான். எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல விசுவாசிகள் என்ன செய்யணும்? இங்கே தான் ஜெபம் ஆரம்பிக்குது. இப்போ பிசாசு செய்கிற காரியங்கள் அதை மாதிரி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த குற்ற உணர்வு நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை வெட்கம் அவமானத்துக்குள்ளே கொண்டு போகுது. இந்த தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ண பிற்பாடு அந்த நபரோட முகத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு வெட்கம் இருக்கும், ஒரு அவமானம் இருக்கும். அவங்கனால நிம்மதியாகவே இருக்க முடியாது, முந்தி மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஹாப்பினஸ் பாவம் செய்ய பிற்பாடு இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு விதமான படபடப்பு, பயம், சந்தேகம். இன்னும் சொல்றேன், இந்த குற்ற உணர்வு என்ன செய்யும் அப்படின்னா, ஒன்று அவமானம், வெட்கம், சந்தோஷத்தை மட்டும் எடுத்துரும், முகமெல்லாம் இருட்டாவே கிடக்கும், யார்ட்டையும் ஃப்ரீயாக பேச மாட்டாங்க. மூன்றாவது காட்டில் அது இந்த இதான் ரொம்ப கொடுமையானது. என்ன அப்படின்னா, நம்மை நாமே தண்டிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மை நாமே தண்டிக்கிறது எப்படி தண்டிப்பாங்க அப்படின்னா, இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க, இந்த உறவெல்லாம் கட் பண்ணிடுவாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, வேண்டாங்க விட்டுருங்க, வேண்டாம் பேச, அப்படி அந்த உறவை கட் பண்ணிடுவாங்க. சரியான ஆகாரத்தை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடே எப்படி தான் இருக்கும்? வெறுப்போட தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பட்டினி, ஃபாஸ்டிங் கிடையாது, ஃபாஸ்டிங் சொல்லி மாதிரி இருக்கானா என்ன கிடையாது, ஃபாஸ்டிங் கிடையாது, அது பேர் என்ன? பட்டினி. பசி இருக்கானா என்ன சாப்பிட்றாங்க? சாப்பிட மாட்டாங்க, அது பேர் தான் பட்டினி. எடுத்து மாட்டாங்க, தங்களை வருத்தி கொள்வது. இன்னும் கொஞ்சம் ஓவராக போய் சில மதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, தங்களை அடித்துக் கொள்வது உண்டு, காயப்படுத்திக் கொள்ளுதல். கடைசியா அந்த குற்ற உணர்வு என்ன பண்ணுதுன்னா, தற்கொலைக்கு நேராக கொண்டு செல்லும். இது உண்மை. இன்னைக்கு அநேக தற்கொலைக்கான காரணம் தெரியுமா? குற்ற உணர்வு. என்னை இப்படி பேசிட்டாங்கல்ல, என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்கல்ல, எல்லாருக்கும் என்னை திட்டாங்கல்ல, முந்தி மாதிரி நான் சந்தோஷம் இருக்க முடியல அப்படி சொல்லி எத்தனையோ பேர் தற்கொலைக்கு நேராக போய் வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த குற்ற உணர்வு. இதான் பிசாசு நடத்துகிற விதம். ஒன்று வெட்கம், அவமானத்தில் கொண்டு போவான். 2 சந்தோஷத்தை எடுத்துருவான், அப்படியே மகிழ்ச்சியை எடுத்துருவான். 3 நம்மை நாமே தண்டிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவான். பெற்றோர் பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பேச மாட்டாங்க, உறவுகள்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா தங்களே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? இதுக்கு பேர் தான் சுய நீதிக்கு பேர் என்னங்க? இந்த பிள்ளை செஞ்சோம் இல்லையா, அவமானம், வெட்கம், அப்புறம் சந்தோஷத்தை எடுத்து விடுறது, அப்புறம் உறவுகளை கட் பண்ணி விடுறது, சாப்பிடாம இருக்கிறது, பட்னியாக போடுறது, தங்களை தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறதெல்லாம் அடிச்சுக்கிறதுலாம் உண்டு. தலையில் போய் செவுத்துல போய் முட்டிக்கிறது,
நடந்துக்குது. குற்ற உணர்வுடைய வெளிப்பாடு பிசாசு அப்படியே கொண்டு போய் அவமானம், வெட்கம், மகிழ்ச்சி எடுத்து விட்டு, சந்தோஷம் எடுத்து விட்டு, அவங்களே தண்டிக்க வச்சு, தனிமைப்படுத்த வச்சு, கடைசியில் தற்கொலைக்கு நேராக கொண்டு செல்வான். இந்த குற்றமுடைய அது சாதம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். குற்ற உணர்வு நல்லது தான், ஆனால் அது பிசாசு ஆளுகை செஞ்சாலும் இந்த நேரம் போயிடும். பிசாசு ஆளுகை செஞ்சால் அவமானம், வெட்கம், மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், அப்புறம் தனிமைப்படுத்தப்பட்டு தாங்களே தண்டிக்க வச்சு வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்தா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு நபர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் சில நேரங்களில் இழப்புகள் வரும்போது குற்ற உணர்வு வந்துடும். முன்னாடி நல்ல பொசிஷனில் இருந்தேன், இப்போ நான் மாதிரி இல்லை, என்னால் முன்னாடி நான் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ அப்படிலாம் இல்லை. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்? இப்போ தான் ஜெபம். என்ன ஜெபிக்கிறோம்? இப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள ஒருவேளை பாவம் செய்தால், நான் பாவம் செய்யுங்கன்னு சொல்லலை, ஒருவேளை அறியாமல் பாவம் செய்தால், ஒருவேளை விழுந்துட்டா, அதில் இருக்கும் பொழுது முதல்ல நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் பேசுவார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைக்கான அடையாளமே என்னதான்? அந்த உணர்வு, நல் உணர்வு மனசாட்சியில் பேசுகிறார் ஆவியானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்காக சோத்திரன்னு சொல்லுங்க. ஆவியான் இருக்கிறனால பேசுகிறாரு, நீ தப்பு பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டிக்கிறவரல்ல, மன்னிக்கிறதுக்கு நேராக திருப்புகிறவராக இருக்கிறார்.